இளைய மகளுக்கு மட்டும் வக்கனையா செய்ய தெரியுது இல்ல? மூத்த மருமக ஏப்பைக்கு சாப்பையா நிக்கணுமா? அவனுக்குன்னு இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? எனக்கு வளவளன்னு பேசி பிடிக்காதுங்க. நான் சொன்ன மாதிரி என் பையனுக்கு சீர் செஞ்சாதான் இந்த கல்யாணத்துக்கு வருவோம். இல்லைன்னா நாங்க யாரும் வரமாட்டோம். நீங்க கிளம்பலாம். இப்படி சொன்னா எப்படிமா? எங்க நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. கண்டவங்க நிலைமைய புரிஞ்சுக்கணும்னு இங்க யாருக்கும் தலையெழுத்து கிடையாது. சீரெல்லாம் ஒழுங்கா செஞ்சா வருவோம், இல்லன்னா இல்ல. அதையும் மீறி தொங்கச்சி கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும்னா உங்க பொண்ணையும் அங்கேயே வச்சுக்கங்க. எனக்கு இன்னும் சந்தோஷம். நான் தான் சொன்னேன்லப்பா, ஏன் வந்தீங்க? கிளம்புங்கப்பா. அப்பாவும் பொண்ணும் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். சம்மந்தி, நீங்க கிளம்புங்கப்பா. நான் அசிங்கப்படுறது பத்தாதுன்னு நீங்க வேற வந்து ஏன் கஷ்டப்படுறீங்க? போய் தமையந்தி கல்யாண வேலையை பாருங்க. நான் கிடக்கெட்டு போறேன். நான் எங்கேயுமே வரல. இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு இல்ல, செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. அம்மா தாயே, உங்க நாடகத்தை வீட்டுக்கு வெளியில போய் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். காது அடக்கிது. நான் வரேன். வரேன் சம்மந்தி. தெரியாத மாதிரி தான் பில்ட் அப் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன கலாய்ச்சிட்டு இருக்க? உன்னை பத்தி எவ்வளவு கரெக்டா சொன்னா பாரு. இந்தாங்க. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தாடி. ஏன்பா அப்பாவுக்கு உடம்பு பரவாயில்லையாப்பா? ஓகே ஆண்டி. ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாரா? இன்னும் இல்ல, இன்னும் 1 வீக்ல ஆபீஸ் போயிடுவார்னு நினைக்கிறேன். சரி, லஞ்ச் சேர்த்து ரெடி இல்ல பண்ணிடலாமா? ஆண்டி, வேணாம் ஆண்டி. அம்மா வீட்ல தனியா இருக்காங்க. இன்னொரு நாள் வந்து சாப்பிடுறேன். சரிப்பா, பேசிட்டு இருங்க. சரிங்கம்மா. அம்மா வந்தாலும் நல்ல புள்ள மாதிரி நடிக்கிறீங்களாடா? அம்மா நல்ல புள்ளதான். எனக்கு தானே தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. பிரவீனா, சண்டே படத்துக்கு போலாமா? யாரெல்லாம் போறீங்க? எல்லாரும் தான். ராஜி அவ இல்லாமல? அப்ப சரி, நான் வரேன். அம்மா, மேல யாரு? ஃப்ரெண்ட்ஸா? ஆமா. பசங்க இப்படி வீட்டுக்கு வர்றது நல்லாவா இருக்கு? ஏன் வந்தா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் தானே. பொண்ணு பசங்களோட பேசினா திட்டணும்மா. காஃபி கொடுத்துட்டு வர. ஏய், வாயை மூடு. வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. எல்லாமே நல்ல பசங்க. முதல்ல இப்படிதான் ஆரம்பிக்கும். எனக்கு பிரவீனா பத்தி தெரியும். அவளுக்கு யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். நீ பேசாம இரு. நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டை பாத்துக்கோ. என்ன பெரிய லவ்? எனக்கு தெரியாதா பசங்களை பத்தி? ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கழட்டி விட்டுருவீங்க. அதுக்கு ஒரு பேர் சொல்லணும், அதுக்கு பேர் லவ்னு சொல்லுவீங்க. ஏய், நீ ரொம்ப உஷார் தாண்டி. கொட சொட்ட.
போட்டனா செம்ம ஜோக்ல. பிரவீனா, உனக்கு நம்ம கவிதா கதை தெரியுமா? ஆ, கேள்விப்பட்டேன். மகேஷோட செம்ம லவ் போல இருக்கு. அவன் இந்த வருஷம் பண்றது 4வது லவ்டா. அட நீ வேற, லவ்னா லவ், அப்படிப்பட்ட லவ். போய் போய் அவகிட்ட எப்படி போய் விழுந்தான்னு தெரியல. பிரவீனா, உனக்கு ராகுலுக்கு ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு காலேஜ் ஃபுல்லா ஒரே பேச்சா இருக்கு, கேள்விப்பட்டியா? யாரு இவன் கூடயா? ஏன், எனக்கு என்ன? உன்னை லவ் பண்ணா நான் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு காதல் பரத் மாதிரி அலைய வேண்டியதான். சூப்பரா போச்சு. சாமனாஸ்கா டேய். ஏய் மச்சான் என்னடா? சரி சரி, ஓகே கூல், ரிலாக்ஸ். சரி வாங்கடா, கிளம்பு. கிளம்பலாம்டா. ஏய் பிரவீனா, சண்டே நம்ம கண்டிப்பா மூவி போலாம், போறோம். போலாம். எல்லாரையும் கலாய்க்கிறோம். ஆமா பிரவீனா, வராம இரு. ஹாய் அக்கா. ஹாய். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்க்கா. அம்மா, அம்மா எங்க? அம்மா இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. சரிங்க நான் கிளம்புறோம். ஓகேக்கா, பைக்கா. பை பிரவீனா. பை பிரவீனா. பை பாய் பிரவீனா. ரொம்ப பெரிய பசங்களாயிட்டாங்க. ஏய் இங்க வாடி, இங்க வா. என்னடி பசங்கெல்லாம் பயங்கர ஹேண்ட்ஸமா இருக்காங்கல்ல? என்னமோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற மாதிரி பேசுற. ஏய் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல, மறந்துருச்சு. பசங்களும் ரொம்ப மாறிட்டாங்க. செம்ம அழகுடி 3 பேரும். என் ஃப்ரெண்ட்ஸ்ல வேற எப்படி இருப்பாங்க? நீ யாரையாவது லவ் பண்றியா? ஏய், பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்க உனக்கு? ஏய் லவ் இல்லாமல இப்படி எல்லாம் பேசுவ? இப்படி பேசினா உடனே லவ்னு அர்த்தமா? அப்புறம் அது சும்மா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா பேசுறது. அப்ப நீ யாரை லவ் பண்ற? யாரையுமே கிடையாது. நான் நம்ப மாட்டேன். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் நல்ல பசங்களா இருக்காங்கடி, உனக்கு லவ் பண்ணணும்னு தோணலையா? கண்டிப்பா தோணலக்கா. அது எப்படி தோணாம இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற வரைக்கும் நல்ல பசங்களா தான் இருப்பாங்க. கமிட் ஆனா எப்படி பல்ட்டி அடிப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அழகா தானே இருக்காங்க, லவ் பண்ண வேண்டியது தானே? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் வெளியே சேர்ந்து போலாம். பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்ல. நாங்க என்ன அப்படியே ஃபேஷன் ஷோக்கு அப்போ போறோம் அழகா நடக்கிறதுக்கு? நான் சீரியஸா கேக்குறேன். எனக்கு தான் அதுக்கு கொடுத்து வைக்கல. நீயாவது அழகா ஒருத்தரை கட்டிக்கலாம்ல? அக்கா நீ வேற நான் வேறக்கா. சந்தோஷமா வாழறதுக்கும் அழகா இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. புரியுதா? அப்ப உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் மாட்டேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மெச்சூர்டான ஒருத்தரே போதும். இந்த காஃபி ஷாப் மால்னெல்லாம் சுத்த தேவையில்ல. நாங்கள் மனுஷங்களை தேடி வேற டிராவல் போவோம். இந்த 6 அடி ஹைட்டு, ஃப்ரெஞ்ச் பேடு, அப்புறம் மணக்கிற பர்ஃப்யூம், அப்புறம் இந்த டங் நுனியில் இங்கிலீஷ் பேசுவாங்கல்ல, அப்புறம் இந்த காஸ்ட்லி காரு, இந்த ஆசைலாம் எனக்கு சுத்தமா இல்லை. ஒரு நல்ல மனுஷனோட சிரிச்சு சிரிச்சு பேசி ஒரு சிம்பிளான லைஃபே போதும்க்கா எனக்கு. அந்த லைஃப் லாங்கா வரும், அவ்வளோதான். உனக்கு நம்ம வீட்ல வசதி இருக்கிறதுனால அருமை தெரியலடி, அதனால மெதப்புல பேசுற நீ. அதே தான் நானும் சொல்றேன். கிடைச்சதோட அருமை உனக்கு தெரியல, இல்லாததுல தான் சந்தோஷம் இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஏய் நான் என்னடி பேசுற, நீ என்னடி பேசுற? எல்லாமே பேசுறது ஒண்ணுதான். அவுட்லுக்கு வச்சு ஆணி புடுங்க முடியாதுன்னு உனக்கு சீக்கிரமாவே புரியணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஆனா அக்கா இந்த வயசுல இவ்வளோ பிபி எல்லாம் ஆகாதுக்கா, அப்புறம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். போடி போ. பாரு, இன்னும் அந்த பார்ட்டி தமிழ் வார்த்தை காணா. உன் பேச்ச கேட்டு உட்கார்ந்துருக்கேன் பாரு. ஏன் லெவலுக்கு இது தேவையா? சரி, வந்தா பாருங்க. அட வந்து சேர்ந்துருச்சு. வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. எதுக்கு உட்கார்ந்து எந்திரிச்சு? டைம் வேஸ்ட். புறப்பட்டு போறோம். எப்படி? ஐயோ, நீங்க போய் உட்காருங்கம்மா. என்னங்க திரு முழிக்கிறீங்க? உங்க பொண்ணுக்கு நகை எடுக்கணும்ல, அதுக்கு தானே உங்களை வர சொல்லிருக்கோம். இப்படி முழிச்சுக்கிட்டு நின்னா இங்க பாருங்க, எங்க அண்ணனுக்கு போடுற நகை, அதாவது உங்க பொண்ணுக்கு போடுற நகை எல்லாத்தையும் இன்னைக்கு போய் வாங்க போறோம். தாலி இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கலாம், ஏன்னா அது நாங்க போடுறது. ஏன் எப்பவுமே திருட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு மாதிரி பேந்த முழிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அது ஒண்ணு இல்லைங்க, திடீர்னு நீங்க சொன்னதுனால. என்ன திடீர்னு சொன்னாங்க? எங்க அம்மாவும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, நீங்க வரேன்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கப்புறம் தானே உங்களை வர சொல்லிருக்கோம். ஏய், இப்ப எதுக்கு நீ தொண பேசிட்டு இருக்க? இன்னைக்கு நகை எடுக்க போன்னு நான் சொல்லி அவர் வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வளவளன்னு பேசுற? அது சரிம்மா, கையில எதுவும் பணம் கொண்டு வராம வந்திருக்காரு. எங்கயா மஞ்ச பை கெஞ்ச பை ஒன்னையும் காணா? ஏங்க பணம் கொண்டு வரலையா? சொல்லியா? கேக்குதுல பொண்ணு. அது போச்சுரா, இதுக்கு அந்த பேந்த மொழியா? யோ, என்னையா அது மனநிலை பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரியே வேற வந்திருக்க நீ? ஏங்க வரும்போதே சொன்னாருங்க,
கையில பணத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வர்றது பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நேரா நகை கடைக்கு கொண்டு வந்துருன்னு சொல்லி விட்டுருக்காருங்க. ஓ அப்படியா? அப்ப விவரமான பார்ட்டி தான். ஆமா, இது ஏன் அவரே சொல்ல மாட்டாரா? நீ சொல்ல சொல்ல ஏதோ தலையாட்டிட்டு இருக்காரு அந்த ஆள் வேற. ஏதோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தலை வேற எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. ஆமா, வந்ததுல இருந்து மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி உங்க பொண்ணு வருத்த எடுக்கிறா. சரி, நகை எடுக்கிறதுக்கு என் பொண்ணு பிருந்தாவை தான் அனுப்பலாம் இருந்தேன். அவளுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்ப நாங்க 3 பேர் வர்றோம். அவ இங்கே இருக்கட்டும். இதான் வந்துடுறேன். அப்புறம் நீங்க நிறைய நகை வாங்குறதுனால அது வெயிட்டா இருக்கும். தூக்கிட்டு வரது சப்போர்ட் அங்க வீட்டுல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த கும்கி யானை மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்க. பிருந்தா, என்ன உட்காந்துட்டு இருக்க? சீக்கிரம் அப்பா வர சொல்லுமா. தள்ளு. உனக்கு டைம் ஆகுது, நீ காலேஜ் கிளம்பு. சரிம்மா. என்னம்மா இது? இங்க எதுவும் பேச வேண்டாம், நீங்க வாங்க. என்னம்மா இது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதும்மா. உங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ நீங்க இல்ல. உங்க பொண்ணு தேன்மொழி என் உதவியை ஏத்துக்கல. சொன்னாமா, என்கிட்ட சொன்னா. ஆள் ஆளுக்கு கௌரவம் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அதனால்தான் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நகை கடையில என் பழைய நகையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். நாம இப்ப அந்த கடைக்கு போனோம்னா அதுக்கு பதிலா புது நகையை வாங்கிக்கலாம். இதெல்லாம் நான் உங்ககிட்ட போன்ல சொன்னா நீங்க வரமாட்டீங்க. அதனால்தான். அம்மா, என்னம்மா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டீங்களே. அம்மா, இது வரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லம்மா. ஆமா, நீங்க இப்ப கூட சொல்லலையே. அமைதியாத்தானே இருந்தீங்க. இதே மாதிரி இருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். என்னம்மா இதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல எதுவும் தப்பு இல்ல. உங்களுக்கு வசதி வரப்ப செஞ்சு போடுங்க. இத பாருங்க, என் வீட்டுக்கு தமயந்தி மருமகளா வரணும். அதான் என் விருப்பம். இத பாருங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் கிளம்பி ரெடியா இருப்பாரு. நகை கடைக்கு போகணும். நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க. நகையெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். நீயே பார்த்து வாங்கிக்க வேண்டியதானே. ஏங்க, நான் வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வரீங்க. அங்க பார்த்து ஓட்டுறாடி. உனக்கு விவரம் பத்தாதடி. அந்த வாத்திய அழுததும் நகையை வேண்டாம் நீ சொல்லிட்டு வந்துட்டீன்னா. இப்ப நீங்க வரதுக்கு நான் ஒன்னும் சொல்லலையேங்க. ஏய், உஷாரா இருக்கணும்டி. இது என் பையன் கல்யாணம். டேய் சிவா, உங்க அப்பாக்கு என்னடா ஆச்சு? டேய் சிவா, உனக்கு செயின் மோதிரம்லாம் கொஞ்சம் வெயிட்டா பார்த்து வாங்கிக்கடா. இல்லப்பா, எனக்கு சின்னதா போதும்பா. என்னடா மாமனார் காசு மிச்சம் பிடிக்கிறியா? அப்பா, பெருசா போட்டா நல்லா இருக்காதுப்பா. ஆபீஸ்க்குலாம் போட்டு போக முடியாதுல்ல. யாரா அவன்? பெருசா போட்டா தாண்டா கெத்து. வேண்டாம்ப்பா, சிம்பிளா போதும். டேய், நீ தனியா சிம்பிளா வேணா வாங்கி போட்டுக்கடா. இப்ப வெயிட்டா வாங்கிக்கடா. நாமளே பெருசா வாங்கிக்கலாமே, எதுக்கு மாமனார் வீட்டுல வாங்கிக்கணும்னு பாக்குறேன். டேய், அப்படி இல்லடா, அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. அப்பதான் நமக்கு மரியாதை. என்னடி சொல்ற? ஏங்க, அவன் இஷ்டத்துக்கு வாங்கட்டுங்க.
அவனை ஃப்ரீயா விடுங்க. ஏய் அவன் ஏன் புள்ளடி, நான் சொல்றதா அவன் என்னைக்கும் கேட்பான். ஆமா அந்த வாத்தி வந்துருவாருல்ல? நேரா கடைக்கு வந்துருவாருங்க. இல்ல அந்த ஆளை நம்பி போறமே, நகை வாங்குறதுக்கு பணங்கன்னெல்லாம் வச்சிருப்பானா? ஏங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகம் தானா? ஏய் அந்த ஆளை பார்த்தா எல்லாருக்குமே சந்தேகம் வருண்டு. நான் என்னது செய்யறது? அவன் ஆளும் தலையும் பிளாக் அண்ட் ஒயிட்ட மிக்ஸ் பண்ண மாதிரி. நகை வாங்க போகும்போது நானும் வரேன் பிருந்தா சொல்லிட்டு இருந்தா. ஏன்னு தெரியல திடீர்னு வரலன்னு சொல்லிட்டா. இவளுக்கு என்ன ஆச்சு? ஏய் நான் தாண்டி ஒரு பர்பஸோட இருக்கு சொன்னேன். ஏன்? கௌதம் வர்றேன்னு சொன்னாப்ல, வீட்டுல ஒரு ஆள் இருக்கட்டும் வேண்டுதான். அதுக்கு பிருந்தா? ஏண்டி யாராவது வீட்டுல ஒருத்தர் இருக்க வேணாமா? ஏங்க நீங்க இருக்க வேண்டியதானங்க? இல்ல இன்னொரு நாள் வர சொல்ல வேண்டியதானே? அதென்ன யாரும் இல்லாத நேரத்துல வர சொல்றது? அதுக்காக பிருந்தாவை இருக்க சொல்றது? நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னடி நடந்துச்சு? நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. பிடிச்சா தாண்டி ஆச்சரியமே. ஏங்க ஒரு அப்பா மாதிரியா நடந்துக்கிறீங்க? அவளுக்கு ஏற்கனவே கோணல் புத்தி, இதுல நீங்க வேற சப்போர்ட் விளங்கிடும். என்னடி பிரச்சனை உனக்கு? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் தாம் தம்னு குதிச்சுட்டு இருக்க. எது ஒண்ணு இல்லாத விஷயம்? எவனா ஒருத்தன் வருவான்னு பொண்ணை தனியா வீட்டுல விட்டுட்டு வர்றது நல்ல விஷயமாங்க? தபாரு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கா நீ. நல்லா இருக்கா சொல்லிவிட்டேன். நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்காங்க. எந்த அப்பாவும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த கௌதம் ஆடு மூஞ்சி அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் அமைதியா வரீங்களா? ஏய் உனக்கு பிடிக்கலனா போடி. அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? பெரிய ஆளுன்னா உங்களோட வச்சுக்கோங்க. எதுக்கு வீட்டை கூட்டிட்டு வரணும்? அதுவும் அவங்கிட்ட நேராவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்னு சொல்றீங்க. அசிங்கமா இல்லையா? அம்மா கொஞ்சம் சும்மா வர மாட்டீங்களா? டேய் சிவா, இவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் சரியா நீயே கேளுடா. என்னடி அவங்கிட்ட பஞ்சாயத்துக்கு போற? என்னடி சரியில்லை? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அவங்க 2 பேரும் கல்யாணத்தை கூட பண்ணி வைப்பேன். ஆமாங்க, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். அப்போ பொண்ணு அப்படியே வாழ விட்டியா இருக்கணும், அப்படித்தானே? கட்டி கொடுத்த இடத்துல மாப்பிள்ளை சரியில்லைன்னா நீ வாழ்ந்தது போதும் நானே சொல்லியிருப்பேன். ஆனா இங்க அப்படியா? ஸ்டைலு, இங்கிலீஷு, பணம் இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சு பிறந்த வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. கதிர் மாப்பிள்ளை மேல மனசாட்சியோட ஒரு தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்பாகட்ட நம்பி விழற அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமாங்க? பாரு, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இந்த வெளிப்பகட்டு உள்பகட்டுன்னு நீ இடையில வராத. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தாங்க. அவளோட மீதி வாழ்க்கை கடுத்து குட்டிச்சோறு ஆக்கிடாதீங்க. எல்லாம் தெரியும் போடி. இனி அந்த கௌதம் வீட்டுக்கு வந்தா நானே கழுத்தை பிடிச்சு போடான்னு சொல்லி துரத்தி விட்டுருவேன். எங்க இருந்துதான் வந்து சேரானுங்களோ. சொல்லிடுவே நீ? ஏய், அது என் வீடு. அதுக்கு யார் வர்றது வெளியே போறதுங்கிறதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணணும். அம்மா அப்பா 2 பேரும் சும்மா வரீங்களா? வீட்டுல பேசிக்கலாம். ஏய், நான் பேசலடா, உம்மா தான்டா ஆரம்பிச்சு வச்சேன். அப்பா. ஆமா, உங்க அப்பா ஒண்ணுமே சொல்லாம தான் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் சும்மா வரீங்களா?
வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பணம் எல்லாம் இருக்குல்லப்பா? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுமா. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீ இப்படி வந்திருக்கிய, உங்க வீட்டுல ஒண்ணும் பிரச்சனை வராது? அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. சொல்லிட்டு வந்திருக்கியா? சொன்னா வர முடியுமா? ஸ்ரீராம் ஸ்கூல்ல மீட்டிங்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா, மணி வீட்ல இல்லையா? இருக்கா. அப்புறம் ஏன் அவ வரல? அவளுக்கு சிவா மாமாவோட அப்பா பிடிக்காது, ஏதாவது சண்டை ஆகும்னு சொல்லிட்டு வரல. இல்லைனாலும் அவளுக்கு இந்த நகை புடவை எல்லாம் அலர்ஜி, வரமாட்டா. இல்லம்மா, தமயந்தி தனியா இருக்கா. நான் தான் கூட இருக்க சொன்னேன். தேன் வேலைக்கு போயிருக்காளா? ஆமாம்மா, நல்லது கெட்டதுல கூட கலந்துக்க முடியல. பாவம், கல்யாண செலவுக்காக அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கா.